கோயம்புத்தூரில் வைஷ்ணவி என்ற பெண் கோயம்புத்தூர் காவல்துறை கமிஷனரிடம் ஒரு புகார் மனுவை அளித்துள்ளது. வைஷ்ணவி என்ற பெண் டிவிகே கட்சியில் இருந்து இப்பொழுது முன்பு இந்த கட்சியில் இருந்து வெளியேறி திமுகவில் போய் இணைத்து கொண்ட பெண். தொழில்நுட்பங்கள் எத்தனையோ வந்துவிட்டது. ஒருவரை பற்றி எப்படி வேண்டுமானாலும் சித்தரித்து இணையதளங்களில் ஊடகங்களில் உருவத்தை கேலி கிண்டல் செய்து பதிவிட்டு விடலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெண் தனக்கு இப்படி அடிக்கடி இது வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பதிலையும் கூறவில்லை. அதனால் நான் பொறுத்து பார்த்தேன். இப்பொழுது அவரையும் சேர்த்து நான் புகாரை காவல்துறை அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளேன் என்று கூறுகிறது. இது எப்படி மக்கள் பார்வைக்கே விட்டு விடுவோம். முதல்ல வைஷ்ணவிங்கிற பெண் ஒரு பெண். அது ஒரு குழந்தை தன்மையான பெண் போல தெரியும். பெண்களை மதிக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். பெண்களை மதிக்கக்கூடிய மண் தான் இந்த தமிழக மண். வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர்கள் எனக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அனைத்து தமிழகத்தில் எங்கெங்கு உள்ள தொண்டர்கள் இருக்கிறார்களோ அனைத்தையும் சேர்த்து தான் சொன்னார். அப்படியே ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி வேறு யாராவது ஒரு நபர்கள் அந்த மாதிரி செய்திருந்தால் அதை ஆதாரமாக கொண்டு காவல்துறை அதிகாரிகளிடம் கொண்டு இந்த மாதிரி எனக்கு வருகிறது, இந்த ஐடியில் இருந்து வருகிறது, இந்த நேமில் இருந்து வருகிறது, எனக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் பொறுத்து பார்த்தேன். அதனால் பொறுக்க முடியவில்லை. நான் உங்களிடம் புகார் மனுவை தெரிவித்துள்ளேன் அப்படின்னு என்று சொல்வது பொருத்தமானது என்று தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். இதுதான் உண்மை. இதை விட்டுவிட்டு கட்சி தலைவர் விஜய் மீது அவரின் மீதும் புகார்கள் அளிப்பது எந்த வகையான லாஜிக் இருக்கின்றது, எந்த வகையான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது? அப்போ அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பெண் செய்கிறது. பெண்களை மதிக்கவில்லை அப்படி என்று சொல்கிறது. பெண்களை பாதுகாப்பாக நாம் வைத்திருப்போம், பாதுகாப்பு கொடுப்போம், அண்ணனாக இருப்பேன், அரணாக இருப்பேன், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று எத்தனையோ அவர் கையெழுத்திட்ட பேப்பர்களை எடுத்து பெண்களே ஒவ்வொரு இடங்களிலும் விநியோகம் செய்து, தமிழ்நாட்டில் பல இடங்களில் விநியோகம் செய்து அதை கைது செய்தும் சில பெண்கள் வைத்திருந்து சென்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர் பெண்களை மதித்து நடக்கின்றார். இந்த நிலையில் இப்படி ஒரு புகார் மனுவை அவர் மீதே அவரையும் சேர்த்து கொடுப்பது எந்த வகையில் சாத்தியமாகும்? சரி, அப்படியே இருக்கட்டும். இப்படி ஒரு ஆபாசமான அசிங்கமான செயல்களை செய்தவர்கள் யார் என்று தெரியவில்லை. அப்பொழுது காவல்துறையிடம் நீங்கள் தான் எனக்கு இதுக்கு ஒரு கண்டுபிடித்து சொல்ல வேண்டும், இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், எனக்கு ஒரு நீதியை